மித்ராவில் அப்ளிகேஷன் போடப்பட்ட எந்த அப்ளிகேஷனுக்கும் இன்ன வரைக்கும் ஃபண்ட் வந்து அப்ரூவல் ஆகலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்ப கிளம்பி இருக்கு. மாதம் ஜூலை ஆயிருச்சு. ஓகே, மாதம் மித்ரா ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. நம்மளும் பல தடவை மித்ரா நம்ம YB பிரபாவிட்ட தொடர்பு கொண்டு பேசுனதில் இது செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க, இது பல விஷயத்த இதப்போ கூப்பிட்றேன் அப்போ கூப்பிட்றேன்னு வாயாலேயே வட சொல்கிறாரு. இளம் வயசு, இன்னும் எவ்வளோ அவர் பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையை பேசி நேர்மையாக பேசினாலும் அடுத்த தடவையாவது அவருக்கு ஏதாவது வழி பிறக்கும். இந்த மாதிரி இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே அவருக்கு கொடுக்கப்பட்டது அவரால் முடியல அப்படின்னா கிவ் அப் பண்ணிடணும். வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 100 மில்லியன் இந்த வருஷத்தில் உள்ள ஜனவரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு சல்லி காசு கொடுக்கலன்னு கேள்விப்படுறோம் ஆமாங்களா. ஆனால் போன வருஷம் உள்ளது 2024 கணக்கு தான் இப்போ சொல்ல போகிறாரு. இவ்வளோ கொடுத்துருக்கான்னு சொல்ல போகிறாருன்னு கேள்விப்படுறோம். சரி, இந்த வருஷம் ஒன்றும் கிடைக்கலன்னு அர்த்தம். பிரதமர் துறை கீழே இருக்குன்றாரு. பிரதமர் கொடுக்கலையா? அன்றைக்கு ஒரு பதிவு நம்ம சொன்னோம். அப்போ பிரதமர் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிற மாதிரி அவர் பதிவு சொல்கிறாரு. பிரதமர் துறையில் இருக்குது, பிரதமர் துறையிலேருந்து எப்படி வரலாம்? பிரதமர் தானே முட்டுக்கட்டையாக இருக்கார். அப்படி இல்லைன்னா யார் மேலே சொல்கிறார்? சண்முக முக்கமால் சொல்கிறாரா? அன்றைக்கே அவர் சொல்கிற வர்றது அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. நல்லா தெரியுது. இப்போ இந்த மித்ரா ஃபண்ட் 100 மில்லியன் பிரதமர் துறைக்கு இருக்குது, அவரோட பார்வையில் இருக்குது. இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பல ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, பல என்ஜிஓக்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்ளை பண்ணி அவங்களுக்கு சில இது நாங்கள் பரிசீலனை பண்ணி இத்தனை பேர் வடிகட்டி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அப்ரூவலுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் ஒன்றும் வரலை. எப்போ யார் வர வைக்கல? பிரதமர் மேலே தான் அவர் பழி சொல்கிறாரு. ஒரு பக்கத்து இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு பக்கத்து ஆமான்னு சொல்கிறாரு. என்னன்னு புரியல. சரி, அடுத்த கட்டம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நாட்டில் ரொம்ப சுறுசுறுப்பாக பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம். அதாவது RMK1 ரஞ்சாங்கன் மலேசியா தீகா பிளாஸ் அவங்களா நம்மளோட மேம்பாட்ட ரஞ்சாங்கன் மலேசியா தீகா பிளாஸ் வந்துருச்சு. அண்ணன் வேதமூர்த்தி YB அவர்கள் நீண்ட நாளாகவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ரஞ்சாங்கன் மலேசியா அது பதிவாக பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கிறது. பொழுது நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அவர் அதோடு நிற்காமல் ஒரு படி மேலே போய் பிரதமர் துறைக்கு அடிக்கடி PM துறைக்கு இமெயில் பண்ணுறது இல்லாமல் லெட்டர் ஹார்ட் காப்பி கொடுக்குறது இல்லாமல் பல இடங்களில் அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதன் விளைவோ என்னன்னு தெரியல. இப்போ எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. ஓகே, ரைட்டு, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா தலைவரும். அன்றைக்கி கணபதி ராவ் அவர்களும் பேசுகிறாரு. எல்லாம் பேப்பர் நம்ம அவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். YB கணபதி ராவும் கேட்டிருக்கிறாரு இந்த என்பவர்மெண்ட் பற்றி. அதாவது நம்ம RMK1 பாருங்கள், எல்லாம் 3 பேப்பர்லையும் தெரிவிக்க விட்ருக்காங்க. மலேசியா நண்பரில் நீங்கள் பார்க்கலாம். மலேசியா நண்பரில் இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். YB கணபதி ராவ் DAP சார்பில் அவரும் ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே ஒரு பரிசீலனை பண்ணி அவர் ஒரு 20 என்னமோ தீர்மானங்களும் தெரிவிச்சிருக்காரு. ஏதோ தீர்மானம் 10-20 வச்சுக்கங்களேன், கூட்டிங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ அவர்கள் பிகேராம் அவர் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அவரும் பல பேர்த்தோட ஒன்றா சேர்த்து பேசி கலந்துரையாடி அப்புறம் அவர் ஒரு பரிந்துரை ஹார்ட் காப்பியை கொடுத்ததாக நம்ம அவங்க கட்சின்னு, அதாவது PKR கட்சியின் இன்றைக்கு உதவி தேசிய தலைவியாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ நூருல் பிரதமரோட மகள் தான் இருந்தாலும் அவங்க உதவி தலைவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட அவங்க அதை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதோட மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டத்தோஸ்ரீ சரவணன் அவர் MIC மூலியமாக அவர் ஒரு 200 நல்ல சிறந்தவங்களோட பரிசீலனை பண்ணி அவரும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே வேளையில் மற்ற கட்சிக்காரர்கள் இப்போ நம்மளுக்கு இந்த IPF மக்கள் சக்தி அப்புறம் DHPPயில் இருக்கிறாங்களே இந்த இந்தியர்கள், அப்போ இவங்க ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம சுதானே MIPPP வேறு தனியாக இருக்குது, அவங்க ஏதாவது திட்டம் போட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அங்கிட்டு MIPPPன்னு இருக்குல்ல, இப்போ சுதான் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, நூறுல் வடையை சுட்டுட்டாங்க, நூறுல் பொய்யா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருல, அவங்க என்ன திட்டத்தை கூட்டு வந்திருக்காங்க? இளைஞர்கள், துடிப்பு மிக்க இளைஞர்கள் இன்றைக்கு அவங்க என்ன நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்காங்களா? இல்லை அங்கேயும் மானியம் எழுதி போட்டு கேட்டிருக்காங்களான்னு எனக்கும் தெரியல. ஏதோ மானியம் கிடைக்காதனால அந்த வைத்தறிச்சலை பேசுகிறாங்களோன்னு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, எது எப்படி நடந்ததோ சரியாக போகுது. அதேமாதிரி இப்போ நூறுலை பற்றி இப்போ டத்தோஸ்ரீ சரவணன் கேட்டிருக்காங்க. நூறுல அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க புதுசு தாங்க. அவங்க என்னங்க இப்போ அருண் துரைசாமி சொல்கிற மாதிரி, அதை நான் அப்புறம் காட்டுறேன். நீங்கள் இப்போ நூறுலை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த களத்தில் வந்தாங்க. இந்த
துணைத் தலைவருக்கு போட்டி விடும்போது அவங்க இந்திய சமுதாயம் நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ தான் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரஞ்சாங்கன் மலேசியா தீகா பிளாஸ் வந்திருக்குது. அதுக்கு அவங்க மௌனமாக நாங்கள் இல்லை, நாங்கள் இதெல்லாம் சேகரிக்கிறோம். ஆமாம், 1 மாதம் ஒரு 30 நாள் கூட ஆகலை. அப்போது அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அது வெளிப்படையாக டத்தோசரா கேட்குறாரு, இது வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா வேடிக்கையாக இருக்குங்க, எல்லாம் மடானி அரசாங்கத்தில் இருக்காங்க, மட ஆணி அரசாங்கத்தில் இருக்காங்க. ஆமாங்களா? ஏங்க இந்த ஒரு கால் பண்ணால் இந்த டாக்டர் சந்தியாகோ, டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் மாய்க்காவை சார்ந்து, அப்புறம் மற்ற கட்சி சார்ந்து இந்த ஒய்பி இவர் இருக்கார்ல நம்ம கணபதிராவ் அவர்கள், அவங்க டிஏபி மூலிமா இவங்களாம் ஒரு மேஜில் உட்காந்து பேச மாட்டாங்களோ? மொத்தமாக தீர்மானம் பண்ணி இதுதான் நம்மளுக்கு வேணும், இப்படி வேணும். ஏன்னா வேதமூர்த்தி யாரானு சேர்த்து ஒரு குடையில் மலாய்க்காரன் எப்படி பேசுகிறான், ஒரு குடையில் பாயோங் கித்த ஹாரூஸ் டலாம் சத்து பாயோங் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு மகாதீர்லாம். அப்போ இவங்க ஒரு குடையில் உட்காந்து பேச மாட்டாங்களோ? சரி, பரவாயில்ல. அப்போ இந்த மாதிரிலாம் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் கொடுக்கறதுனால, தனித்தனியாக நீங்கள் பரிந்துரை பண்ணுறதுனால, அப்போ அவங்க அதுக்கு தானே பதில் சொல்லணும். ஓகே, நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறீங்க, நாங்களும் இந்த மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, எது ஒரு முடிவுக்கு வரப்போகுது? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நூறுல் இதாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அவங்க கூட இவர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ ரமணா அவர்களும் இருக்கிறாரு. அவரும் இன்றைக்கி உற்சாகமானது மேம்பாட்டுத்துறைகள், அவரும் இந்த தொழில் முனைவர்கள், அப்புறம் இந்த கல்வி அந்த இதுக்கெல்லாம் அவரும் பல இதுக்கு பண்ணுறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் இந்தியா சார்பிலாக அங்கிட்டு அவங்களையும் சேர்த்துக்கலாம். இந்த பிரபா மேலே பல பிரச்சனைகள் இப்போ குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்குதுன்னா, மித்ராக அரவி பண் வரல. அதையும் நம்ம முன்னாள் சந்தியோகா ஒரு ஹைலைட் பண்ணுறாரு. மித்ராலேருந்து இன்னும் காசு கூட 5 காசு கூட வரல, யாருக்கும் இங்கே வந்து சேரல, அப்போ இது தில்லுமுள்ள அப்படி அது அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போது 2 தவறு பண்ண மாதிரி தெரியுது. ஒன்று, பிரதமர் துறையில் அங்கே சண்முகன் மொக்கன் தடுங்களாக இருக்காரா, அல்லது உண்மையில் பிரதமர் ஹோலில் போட்டாரா? ஒன்று, இல்லைன்னா பிரபா பொய்யா சொல்கிறாரா? அப்படி இல்லைன்னா முன்ன பாருங்கள், சிறந்து 100 மில்லியன் 10ல் 100க்கு மேலே கேட்டார் ரமணா அவர்கள், சிறந்த சேவையாளராக இருந்திருக்காரு, மித்ரா ஃபண்டை பயன்படுத்தியிருக்காரு. ஒன்று, நமது ஒய்பி நூருல் அவர்கள் இந்த பொறுப்பை இந்த மித்ராவோட பொறுப்பை ரமணாவிட்டே ஒப்படைக்கணும். ஏன்னா சிறந்தவர்னு பாராட்டு வாங்கினவர்கிட்ட அவர்கிட்டே ஒப்படைச்சா இப்போ கூடுதலாக செய்ய போகிறாரு. அவருக்கு ஒரு டீம் இருக்குல்ல, அவர்கிட்டே அதை ஒப்படைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் தான் சரஸ்வதி அம்மாட்ட இருந்து தானே எல்லாம் போராடி எல்லாம் அந்த குறை இந்த குறை அதை குறை பல குறைகளை சொல்லி அவங்கள அதுலேருந்து பிடுங்கினது தானே இன்றைக்கி எல்லாம் படுறீங்களே. அப்போது சிறந்த அந்த நேரத்தில் சிறந்து சேவையாற்றிய டத்தோஸ்ரீ ரமணா இப்போ அவரும் அதை பொறுப்பை ஏற்றுக்கலாம்ல. ஓகே, இது மித்ரா சைட்டு. அப்புறம் நம்ம ஆர்எம்கே ரஞ்சாங்கன் சத்துட்டு அப்படியே இப்போ 13க்கு வந்துட்டோம். ஒன்றும் கொடுக்கலன்னு நீண்ட நாளாக நம்ம அண்ணன் வேதமூர்த்தி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம நிலைமையை நம்பி நமக்கு இதை செய்யணும், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு அவங்கவுங்க ஒரு டிரான்ஸ்பரன்ஸாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் வெளிப்படையாக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் சொல்கிறாங்க. சந்தியாகோ இதை சொல்கிறாரு, அப்புறம் கணபதிரா சொல்கிறாரு, இன்னும் எம்ஐசி ஒரு இத்தனை கோரிக்கை கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் ரவுண்டாக ஃபிகர் கொடுத்துருக்காங்க, பழக்கமாக கொடுக்குற மாதிரி. அதோட மீறி இப்போ ஒருத்தர் வடையை சுட்டிருக்காரு. யார்? நம்ம இவர் ஷடாப் அப்படின்னு பேசியிருக்காரு. யார்? வாங்க அதையும் கேட்போம். Hi there, my name is Arun Dorasamy and I would like to post this video directly to Nurliza. Let me start with the hashtag #ShutUpNurliza. What Indian programs you're talking about? What are the things that you're doing behind the scene that we also ignorant, unable to see? And I concur with the Dato Sri Saravanan and show us proof. Don't just keep bucking. And it's irritating when we have a ex-YB and the daughter of Prime Minister and also the deputy president of one of the ruling party to continuously lying to the public. Enough's enough. Indians are fed up. We are frustrated. We are feeling disenfranchised. Which part of this is so difficult for you to understand? Which part of this needs this kind of lies for us to be quiet? Shut up, Iza. Okay, we do want to know from the Arun Dorasamy. You already asked, we call a YB, ex-YB, you say, now YB, Nurul. You already asked to shut up. What else you want to talk? ஏண்டா ஐயா, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, புத்தி இருக்காடா, உனக்கு மூளை இருக்காடா?
டத்தோ ஸ்ரீ சரவணன் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் கேட்டது நியாயம். நான் சொல்கிறேன், அவர் என்ன முறையில் நாகரிகமாக கேட்டிருக்காரு, மரியாதை கொடுத்து கேட்டிருக்காரு. யூ already asked Nurul, shut up. When you asked her, shut up, and you already blamed that she already lying. She just agreed, just the beginning. You already say she's lying. Keep lying. What she's lying? When she lying? You already blame on her. Somehow you say hashtag, shut up, Nurul. What do you mean? Who are you, Arun Thorasamy? Who are you, Arun Thorasamy? For us, you like a stupid cock. I can say cock, but I have to stop it. Please, don't talk nonsense, Arun Thorasamy. You recognize like stupid, irrelevant, useless Indian enough for us, for community. Because of you, we are affected since last long. You want me to show another video for you? You want me to show which issue? Now you say you agreed. What is the Dato Sri Sara said? You want another video? I can show you what Dato Sri Sara said earlier. What is will happen? You want that? I can show it. Okay. Please shut up. Stop it. Arun Thorasamy, we are asking you, we are begging you. Shut up. Somehow you are irritating. You say she keep on bugging. What kind of nonsense words are you using? Who she is now, She's already second woman in the party. That don't talk. She's daughter of the Prime Minister. That's aware. Put it aside. She's a Timbaland president now in a party. How can you say shut up, Nirul? Stupid asshole are you. I'm telling you, you're stupid asshole. I'm telling you, Arun Thorasamy. Next time, please quiet. Use proper words. Don't ask the son on why bees coming up. Maybe she's a possibility to become a prime minister next as a woman. How can you say shut up? Stupid asshole you, Arun Thorasamy. I'm telling you, I'm using very sarcastic words to you. Enough is enough. You please quiet, Arun Thorasamy. Once there you say what? Or you simply blame behind Barisan National, do this and that, do and that. Now you already behind, you get a supported ready, you already get some fund for you, then you support them, it's no harm, it's okay. What you do is okay, we agreed, you go ahead. But don't ask another YB to shut up. You are not right to say. When you say shut up, somehow you ask for something. You ask to talk. For what? How to say explain? You already ask to shut up. Stupid cock you. Very fool. ஸோ சரிங்க, இங்கே பாருங்கள், அருண் துரைசாமி அவங்கள வாய மூடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவங்கள்ட்ட வந்து எப்படி பேச கேட்க போகிறீங்க? இன்னும் அருண் துரைசாமிட்ட நம்ம காட்டலாம். அவங்க எப்போ அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு மாதம் முன்னுக்கு அவங்க தேர்தலுக்கு பிகேஆர் தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு அவங்க மக்களை பார்த்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. சில கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம மாய்கா தலைவர்கள், மாய்கா உறுப்பினருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், மாய்கா உறுப்பினருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லி குரல் கொடுத்தவங்க தானே. அதேமாரி அவங்க பிகேஆர் மக்களை பார்த்து அவங்க இந்திய மக்கள் இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே குரல் கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், இப்போ அவங்க திம்பாலாண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. வருங்கால பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மகளிர் இருந்தாலும் அவங்க ஒரு வாக்குறுதி பார்க்குறாங்க. ஓகே, எல்லாம் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க, அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அது ஒரு பக்கம். அவங்களால முடிஞ்சது எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் கொலெக்ட் பண்ணி ஓகே நீங்கள் எல்லாம் உங்கள் குரல் கொடுக்குறீங்க, ஓகே இது கொடுத்து எது நியாயம், எது நம்ம பார்ப்போம், முக்கியமாக நான் எதாவது செய்யணுமோ. அவங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, கல்வி ஃப்ரீ எடுக்கேஷன் அரசாங்க பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன ட்ரை பண்ணுவாங்க, இனிமேல் தான் மூவ் பண்ண போகிறாங்க. அப்புறம் பின்னால் நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும்னா நம்மளும் எடுத்து காட்டலாம்ல. டத்தோ ஸ்ரீ சாரா அவர்கள் இப்போ இதுக்கு கொஞ்ச நாள் முன்னுக்கு ஒரு வீடியோவில் வணக்கம் மலேசியாவில் சொல்லியிருப்பார் பாருங்களேன். வேட்டியாட வந்தவங்களுக்கு திருப்பி நிலத்தின் கோமலத்தை கூட உரமாக போட்டு இதெல்லாம் நடந்திருக்கு தானே. நம்ம இந்த நேரத்தை அசிங்கப்படுத்தலைங்க. ஆனால் அவர் கேட்ட முறை நியாயம். டத்தோ ஸ்ரீ சாரா நல்ல மரியாதையாக அவங்களுக்கு ஓபி நூறில் அவர் மதித்து அழகாக நாகரிகமாக கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க எங்களுக்கு தெரியல, அப்போ எங்களோட கலந்து அப்போ நம்ம என்ன சொன்னீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து கலந்து பேசினா ஓகே. ஆனால் அருண் துரைசாமி பயன்படுத்தி அருண் துரைசாமி அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது ஒருத்தவங்களை வாயை மூடுங்கன்னு சொன்ன பிறகு அப்புறம் என்ன உயிருக்கு கேட்கணும் அவங்கள்ட்ட? என்ன இதுக்கு கேட்கணும் அவங்கள்ட்ட? இந்த துறை கேட்கணும். அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க ஒருத்தவங்களை வந்து அநியாயமே. இவனுங்க இப்போ தான் அப்பயும் அப்படி தான் பியானுக்காரனை துப்புன்னு அசிங்கப்படுத்திவிட்டு இப்போ இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவனால நமக்கு எவ்வளோ கேடு வந்தது நல்லா யோசித்து பாருங்க. தன்சரி நடராஜா மறந்துருப்பாரா? அவருக்கு நடந்த வேதனைகள் மறந்துருப்பாரா? எஸ்பிஆர்எம் சேஷாத்தான்லாம் அவர் மறந்துருப்பாரா? அவருக்கு நடந்த கொடுமைகள் அவர் மறந்துருப்பாரா? நான் கேட்குறேன். இந்த அருண் துரைசாமி மேனால் வந்த வினைகளை கொஞ்சம் நெஞ்சமா இன்றைக்கு இதில் மாய்க்கா மறந்துருக்கோமா? மாய்க்கா என்ன மாய்டு இவ்வளோ திருடிட்டாங்க, அவ்வளோ பண்ணாங்க, என்னென்னமோ சொன்னோம், மறந்துடுவாங்களா? சொல்லுங்கள். சூழ்நிலைக்கு எப்போ நம்ம பேசலாம், நம்ம வாழணும், ஆனால் நம்ம மக்கள் பயனடையணும். ஆனால் இவனால் நம்ம மக்கள் துரோகம் அடைஞ்சு தான் மட்டும், நட்டம் பெற்று தான் மக்கும், நம்ம மக்கள் அவதிக்கு வந்ததான் மட்டும், ஒரு நன்மைகள் கிடையாது. இந்து கோயில்கள்லையும் சரி எங்கேயும் சரி இவனால் ஒரு நன்மைகள் கிடையாது.
தெரியுங்களா? எங்கே இன்னும் அவங்கள போராடுறேன், இவங்க போராடுறேன். இவனால் நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்தது தான். ஆமாங்களா? மற்றபடி எது நன்மைகள் வந்தது தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் பார்ப்போம். ஓகேங்க, நன்றிங்க. நான் நூறுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னா. இன்றைக்கு அரசாங்கம் உள்ள எல்லாம் நல்லது செய்கிறவங்களுக்கு பாராட்டுங்க. இப்போ பாருங்கள், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இப்போ விழித்து கொண்டார்கள். இந்தமாரி ஒரு சூழ்நிலையை நம்ம இப்போ பார்க்குறோம். இவங்களாம் தனித்தனியாக ஆளுங்களுக்கு, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆரம்பிக்க அப்படி இது வேணும்னு சொல்கிறவங்க ஒன்றா சேர்ந்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஒரு குடையில் பார்க்க நல்லா அருமையாக இருக்குமா இல்லையா? செம்மையாக இருக்கும்ல. பாரு, இந்தியெல்லாம் ஒரு சத்துவா வந்து அப்படியே ஒன்றா வந்து கொடுக்குறான்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஓகே, எது எப்போ இருந்தாலும் தயவு செஞ்சு நண்பர்களே, நல்ல விஷயமா இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க. நீண்ட உரை இது, முடிஞ்சால் நான் 4-5 வீடியோவாக இருக்கும் பாருங்கள். நல்லதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நல்ல தெளிவாக இருங்க, யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. நம்ம ஏமாந்ததெல்லாம் போதுங்க. ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்க. இந்த தலைவர்கள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறான்னு கேட்காதீங்க. நம்ம தான் தொண்டர்களை அடிச்சுக்கிட்டு கிடப்போம். அவங்களாம் நல்லா இருக்காங்க, புரியுங்களா? அவங்களோட வசதிக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இப்படித்தான் இது அரசியல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் தெளிவாக இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் நம்ம தேவையில்லாத பேச்சுக்கு தேவையில்லாத ஆளாக ஆகக்கூடாது. ஓகேங்களா? நன்றிங்க. நல்லதை செஞ்சால் பாராட்டுங்க, சந்தோஷப்படுங்க, வாழ்த்துங்க, அவங்களோட இருங்க. அப்படி இல்லையா ஒதுங்கி நில்லுங்க. ஆனால் போய் இந்த மாதிரி பேசி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி நம்ம சமுதாயத்தை கெடுத்துக்காதீங்க. அருண் தரசுவாமி பேசுனது நம்ம சமுதாயம் கேளுங்க. நாளைக்கு 100 ஒன்றும் செய்யலை, ஓகே, என்ன பண்ண போகிறீங்க? ஓகேல, ஐ டோன்ட் இன்வால்வ் இன் ஃபார் த இந்தியன்ஸ். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுவீங்க? கிரஜான் மடானியில் பிகேஆர் மட்டமாக இருக்குது, அம்முனும் இருக்குது, பாரதிய நேஷனல் கட்சி, எம்ஐசி, மைபிபி சப்போர்ட் கட்சிகளாக இருக்குது, ஐபிஎஃப் இருக்குது, இவங்களாம் இருக்குது. இல்லை கொடுங்க. யாரை போய் பார்க்க கொடுக்கணும்? நீங்கள் அன்வர்கிட்ட தான் போய் பார்க்கணும். போய் பாருங்கள். ஏன் 100 கேட்குறீங்க? அதே 100 அட்லீஸ்ட் முன்னுக்கு வந்து தைரியமாக நான் உங்களுக்கு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஒட்டி போங்க. கத்தோ பண்ணாதீங்க, தாக்காதீங்க. அப்புறம் செய்கிறவன் செய்யவும் மாட்டான், அறவே கிடைக்காது. உங்களாலும் செய்ய முடியாது, அவனாலும் செய்ய முடியாது. அடுத்தது குட்டிச்சோரா போனதான் மிச்சம். கிவ் அப் பண்ணிட போகிறாங்க. ப்ளீஸ்லா. இதை பார்த்தீங்களா மித்ரா என்னாச்சுன்னு? வலுக்கட்டாயமாக என் தம்பிக்கு வேணும் சரஸ்வதி அம்மா ஏமாற்றிடுவாங்க, சரஸ்வதி அந்த பொம்பளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட புட்டிங்கி வலுக்கட்டாயமாக இந்த தம்பி பிரபாட்டா கொடுத்தீங்க. அவர் போய்ட்டு ஆஃபீஸில் உட்காந்து எல்லா ட்ராமா பண்ணார். 5 காசு கொடுக்கலையா? போதுமா? வச்சுட்டாரா? உங்கப்பா தான் உங்களோட சிந்தனைகள். அப்புறம் சுயநலவாதிகளாக குரல் கொடுக்காதீங்க, பைத்தியக்கார மாதிரி. இப்போ வேறு வழி கிடையாது. அந்த மித்ரா வந்து ரமணா கிட்ட வந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா ரமணா தான் ஒய்பி ரமணா அவர்கள் மதிப்பு மரியாதையை கொடுக்க ஒய்பி டத்தோஸ்ரீ ரமணா அவர்கள்ட்ட வந்தால் தான் சரியாக இருக்கும். அவங்க துணை அமைச்சராக இருக்கார், அதான் அவர் தான் பெஸ்ட்டு இப்படிக்கே தெரியுது என் கண்ணுக்கு. ஏன்னா அவர் பிரதமரை வந்து திருப்திப்படுத்தியிருக்கிறாரு. பிரதமர் வந்து நம்ம அம்பேத்கர் மாநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு, த பெஸ்ட்டு 100 மில்லியன் முடிச்சது இல்லாமல் இன்னும் இந்தியர்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு குரல் கொடுத்துருக்காருன்னு பெருமையாக சொல்லிட்டு போனார். அப்போ அவர்கிட்ட தான் இருக்கணும். ஆமாவா? வரேன்.